வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. என்னடா இது கொழக்கட்டை மாதிரி இருக்குன்னு பாக்குறீங்களா? வேற ஒன்றும் இல்லைங்க, ஒரு குவிக்கான ஹெல்த்தியான ஸ்நாக். சக்கரவள்ளி கிழங்கு, அதுக்கப்புறம் வாட்டர் செஸ்னட், அதாவது சிங்காரான்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வச்சுட்டு பண்ற ஒரு குவிக் பைட்ஸ் தான் இது. தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஸ்பைசியா கிரீம் சீஸ், அதுக்கப்புறம் ஹங்கர்ட் போட்டு ஒரு குவிக் டிப் பண்ண போறோம். இந்த பைட்ஸ் நீங்க ஏர் ஃப்ரையர்லயும் பண்ணலாம், இல்லைன்னா தவாலையும் கட்லெட் மாதிரி பண்ணலாம். ரொம்ப கம்மியான பொருட்கள் தான் தேவை, ரொம்ப ஈஸியா குவிக்கா பண்ணிடலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்க ஸ்நாக் மாதிரி சாப்பிடலாம், இல்லைன்னா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி மீலுக்கும் சாப்பிடலாம். பட் ஆனா முடிஞ்ச வரைக்கும் சூடா பண்ணோன்னே சாப்பிட்டுருங்க, அப்பதான் ரொம்ப சாஃப்டா இருக்கும். சிங்காரா ஃப்ளோர் பாத்தீங்கன்னா ஒரு குளூட்டன் ஃப்ரீ ஃப்ளோர் தான். நிறைய நியூட்ரிஷன் இருக்கு, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமா இதை வந்துட்டு ஃபாஸ்டிங் டைம்ல ரொம்ப சாப்பிடுவாங்க. பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா வெள்ளை டார்க் கலராகவும் உள்ள ஒயிட் கலர் ஃபிளஷியாவும் இருக்கும். சிங்காரா ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்லைன் போர்ட்டல்ஸ்ல இப்போ ஈஸியாகவே நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ இந்த சிங்காரா சக்கரவள்ளி கிழங்கு பைட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? முதல்ல நம்ம சக்கரவள்ளி கிழங்கை வாஷ் பண்ணிட்டு அப்படியே தோலோட ஸ்டீம் பண்ணிக்க போகிறோம். நான் 2 பெரிய சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். சாஃப்ட் ஆகிற வரைக்கும் ஸ்டீம் பண்ணிக்கோங்க. சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் ஆற வச்சுட்டு தோலை உரிச்சுக்கலாம். இப்போ இடிகளில் கொஞ்சமாக இஞ்சி, ஒரு 2 பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு நம்ம இடிச்சுக்க போகிறோம். இடிக்கும் போது கொஞ்சம் ஈஸியா இருக்கணுங்கிறதுக்காக நான் இதுலயே கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். சின்ன இடிக்கலுங்கிறதுனால நான் இஞ்சி, பச்சை மிளகாய், உப்பு மட்டும் தான் இப்ப சேர்த்திருக்கேன். இது கொஞ்சம் நசுங்கினதுக்கு அப்புறமா நான் கொத்தமல்லியில சேர்த்துட்டு இடிச்சுக்க போறேன். மிக்சியில அரைக்கிறத விட இந்த மாதிரி இடிச்சு போட்டாதாங்க நல்லா வாசனையா இருக்கும். இந்த ரெசிபியில நான் பூண்டு, வெங்காயம் எதுவுமே சேர்க்க போறது இல்லை. ஒரு பெர்ஃபெக்டான ஃபாஸ்டிங் டைம் ரெசிபி. இந்த பைட்ஸுக்கு கொஞ்சமா ஃபேட், அதுக்கப்புறம் ஃபிளேவர் கொடுக்கறதுக்காக நம்ம இன்னைக்கு வேர்க்கடலை எடுத்துக்க போறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலையை மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு கொரகொரன்னு பொடிச்சுக்க போறேன். நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறதுக்குள்ளே நம்மளோட சக்கரவள்ளி கிழங்கு ஆறிடும். இப்ப சக்கரவள்ளி கிழங்க நல்லா மசிச்சுக்கணும். ஈஸியா மசிக்கிறதுக்கு துருவுறது தாங்க பெஸ்ட். நீங்க அப்படியே சின்ன துருவலை வச்சு துருவிட்டீங்கனாலே பெருசா மசிக்கிறதுக்கு நீங்க கஷ்டப்பட வேண்டாம். இப்ப இந்த மசிச்ச சக்கரவள்ளி கிழங்கோட நம்ம இடிச்சு வச்சிருக்கிற அந்த இஞ்சி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி மிக்சர் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரக பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு புளிப்புக்காக ஆம்ச்சூர் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பொடிச்சு வச்சிருக்கிற வேர்க்கடலை எல்லாத்தையும் இதுல சேர்த்துருங்க. நம்ம சாப்பிடும்போது அங்கங்க வாயில வேர்க்கடலை மாட்டோம் இல்லையா, அது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இதுல 1 கப் அளவுக்கு நான் சிங்காரா ஃப்ளோர் சேர்த்திருக்கேன். சிங்காரா ஃப்ளோர் பாத்தீங்கன்னா நல்லா நைஸா இருக்கும், உங்களுக்கு பிசையறதுக்கே அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கும். தண்ணி எதுவும் சேர்க்காம நம்ம சக்கரவள்ளி கிழங்குல இருக்க ஈரப்பதத்திலேயே நம்ம இதை பிசைஞ்சுக்க போறோம். ரொம்ப ட்ரையா இருந்தது, தேவைப்பட்டதுன்னா மட்டும் தண்ணி தெளிச்சுக்கோங்க, ரொம்ப லூஸ் ஆக்கிட வேண்டாம். டைட்டா ஒரு பூரி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சுக்கலாம். எனக்கு எக்ஸ்ட்ராவா தண்ணி எதுவும் தேவைப்படலைங்க, கிழங்கோட தண்ணியிலேயே நான் பிசைஞ்சிட்டேன். அப்படி நீங்க அமுத்தி பிசைஞ்சிட்டே இருந்தாலே அந்த ஈரப்பதத்திலேயே இந்த மாவு போய் கிழங்கோட ஒட்டிக்கும். நல்லா பந்து மாதிரி வர வரைக்கும் பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப மினிமமான இன்கிரீடியன்ஸ் தான் நம்ம இதில் சேர்த்துருக்கோங்க, ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ இது உருண்டை பிடிக்க வருதான்னு பார்த்துக்கோங்க. உருண்டை ஃபார்ம் ஆச்சுன்னா கரெக்டான பதம்னு அர்த்தம். சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் இதை ஃபார்ம் பண்ணிக்கோங்க. பர்ஃபெக்டாக கட்லெட் மாதிரி விரிசல் விடாமல் உங்களால் தின்னா பண்ண முடியாது. கொஞ்சம் நம்மளுக்கு க்ளூட்டன் ஃப்ரீங்கிறதுனால விரிசல் வரதான் செய்யும். நீங்கள் கொழக்கட்டை மாதிரி பண்ணிக்கலாம், இல்லைன்னா கட்லெட் மாதிரியுமே ஷேப் பண்ணிக்கலாம். இது நீங்கள் ஏர் ஃப்ரையர்லேயும் ஃப்ரை பண்ணிக்கலாம். மேலே கொஞ்சமாக எண்ணெயை ப்ரஷ் பண்ணிவிட்டு ஏர் ஃப்ரையரில் ஒரு 10 நிமிஷம் வச்சிங்கன்னா ரெடி ஆகிடும். இல்லைன்னா தவாவில் 1 டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் ஒரு டிக்கியை வச்சுட்டு நம்ம நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் குக் பண்ணிக்க போகிறோம். திருப்பி போட்டு 2 பக்கமுமே நீங்கள் குக் பண்ணிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க, அப்போதான் ஈவன் கலர் வரும். அவ்வளோதாங்க. 2 பக்கமும் பொன்னிறமாக மாறினதுக்கு அப்புறமா சூடாக அப்படியே ஒரு பிளேட்டில் வச்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச க்ரீன் சட்னி இல்லைன்னா ஒரு டிப்போட சர்வ் பண்ணுங்க, சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இது சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு உங்களுக்கு பசிக்கவே பசிக்காது. கொழக்கட்டை மாதிரி நீங்கள் பண்ணிட்டு இது மலாய் சாப் மாதிரி கூட நீங்கள் பண்ணி சாப்பிடலாம், நல்லா இருக்கும். அடுத்ததா நம்ம இதுக்கு க்ரீம் சீஸ் டிப் பண்ண போகிறோம். ஒரு பவுலில் 1/4 கப் அளவுக்கு நான் க்ரீம் சீஸ் எடுத்திருக்கேன். ஹோம்மேட் க்ரீம் சீஸோட ரெசிபி நம்ம சேனலில் ஏற்கனவே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேங்க, அதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்க. க்ரீம் சீஸை அப்படியே உதுத்து விட்டதுக்கு அப்புறமா இதில் 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹங்கர்ட் சேர்த்துக்கலாம். ஹங்கர்டுங்கிறது ஒன்றும் இல்லைங்க, நம்ம தயிரை ஒரு வடிகட்டியில் போட்டு எக்ஸ்ட்ரா வாட்டர்லாம் வடிச்சதுக்கு அப்புறம் மேலே திக்காக நிற்கும் இல்லையா, அதுதான் ஹங்கர்ட். ஹங்கர்ட் பார்த்தீங்கன்னா க்ரீம் சீஸுக்கு ஒரு பைண்டிங் கொடுக்கும், உங்களுக்கு உதிரி உதிரியாக இல்லாமல் நல்லா அப்படியே க்ரீஸியாக வரும். இதில் நான் கொஞ்சமாக ஷெஸ்வான் சாஸ் சேர்த்துக்கிறேன். ஷெஸ்வான் இல்லைன்னா நீங்கள் ரெட் சில்லி சாஸ் கூட சேர்த்துக்கலாம், ஜஸ்ட் அந்த ஒரு காரத்துக்காக தான். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு சிட்டிக்கை உப்பு, கொஞ்சமாக எலுமிச்சைப்பழம் பிழிஞ்சு விட்டிங்கன்னா நம்மளோட டிப் ரெடி ஆகிடும்.
டிப் பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்லி ஒரு பர்ஸ்ட் ஆஃப் ஃப்ளேவர்ஸ் தாங்க. இந்த டிப்பை இதுக்கு மட்டும் இல்லைங்க, நீங்கள் சிப்ஸுக்கெலாம் கூட தொட்டு சாப்பிடலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பண்ணி சாப்பிடும்போது நம்மளுக்கே ஒரு ஹெல்த்தி மீல் சாப்பிட்ட சாட்டிஸ்ஃபேக்ஷன் கட்டாயம் கிடைக்கும். உங்ககிட்ட வாட்டர் செஸ்னட் ஃப்ளோர் இல்லைன்னா நீங்கள் அதுக்கு பதிலாக அம்ராந்த் ஃப்ளோர் இல்லைனா பக்வீட் ஃப்ளோர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா தான் இருக்கும். இல்லைனா பிரெட் கிராம்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் பிரெட் கிராம்ஸ் சேர்க்கும் போது அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரெசிபி பிடிச்சிருந்தா உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வருதுங்கிறத எனக்கு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.